அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அருமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து நமது பிரதம சிறப்பு பேச்சாளர் வேல்ஸில் இருந்து வந்திருக்கிறார் கிருத்திகா சிவதாஸ் அவர்கள் இன்று பேசப்போகும் தலைப்பு கம்பன் கூறும் கைகேயி நல்லவளா கட்டவளா என்ற தலைப்பில் பேச வருகிறார். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் உரையாடல் நடைபெறும். இப்பொழுது தியானத்தை சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் வழிநடத்த வருகிறார்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீ கந்தராஜா மாஸ்டர். உலக சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி லண்டனிலிருந்து நடைபெறும் இணையவழி தியான நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றியுரை வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது எமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த பயிற்சியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே இதன் மொழி. எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் தியானம் செய்து இவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் செய்யும் முறையை கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில், அதாவது உள்மூச்சிலும் வெளிமூச்சிலும் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் தியானத்தின் போது உங்கள் மனத்தினை அலைக்கழிக்காமல் தவிர்த்துக் கொள்ள முடியும். இந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியனவை ஊட்டப்படுகின்றன. இன்று தியானத்தின் போது அமைதியை தரும் ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் இணைந்து இப்பொழுது நாங்கள் தியானத்திற்கு செல்வோம். நன்றி. தியானிகளே அனைவரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களில் இருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததையிட்டு சந்தோஷமாக 15 வினாடிகள் கரகோஷம் செய்வோம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் உமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது.
இந்த தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளையும் மற்றும் இனிய மன அமைதியைத் தரும் இசையையும் தியானத்திற்கு கனடாவில் இருந்து வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அவர்களுக்கும், தியான நிகழ்வினை நேரடியாக பதிவு செய்து கொண்டிருக்கும் லண்டனில் இருந்து பதிவு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சதா மனோ மாஸ்டர் அவர்களுக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும், இத்தளத்தினை மிகவும் சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக தளத்திலே சகல உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என மனதார வாழ்த்துகிறோம். நன்றி. மிகவும் நன்றி. இதில் மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்திய, சிட்னியிலிருந்து வழிநடத்திய சரவ சுந்தரலிங்கம் மாஸ்டருக்கு முதலாவது நன்றி. அதற்கு உதவியாக இந்த அருமையான நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் டாக்டர் சதா மெனோவுக்கும் மற்றும் கனடாவிலிருந்து ஃப்ளையர்ஸை போட்டு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கு நன்றியை தெரிவித்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். அடுத்ததாக பேசிய இருப்பவர் கிருத்திகா சிவதாஸ், வேல்ஸில் இருந்து வந்திருக்கிறார். இவர் பிறந்தது கோப்பாய், தற்பொழுது வேல்ஸில் இருக்கிறார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக தமிழ் மொழி சிறப்பு கலை பட்டதாரி. நவீன நாடகம், வில்லுப்பாட்டு, சிறுகதை, கவிதை எழுதுவது மற்றும் ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறை பரப்புரையாளராகவும் இருக்கின்றார். நான் அதில்தான் இவரை சந்தித்தேன். ஸோ இவருடைய பேச்சை பார்த்து நான் இந்த தளத்துக்கு அழைத்தேன். மற்றும் பட்டிமன்றம், பட்டிமன்ற அமைப்பாளர் மற்றும் பல விதங்களில் மிகவும் சிறப்பாக விளங்குகின்றார். இன்று இவர் பேச இருக்கும் தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு, கம்பன் கூறும் கைகேகி நல்லவளா கெட்டவளா என்ற தலைப்பில் பேச வருகிறார். நன்றி அம்மா. இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. நன்றி, வணக்கம். நன்றி மாஸ்டர். செந்தமிழான என் தாய்மொழிக்கு என் இனிய வணக்கம். என் இனிய தமிழ்த்தாய் உறவுகளுக்கு என் இந்நேர வணக்கம். நான் இன்று உங்களுடன் பேச விரும்புகின்ற தலைப்பு கம்பன் கூறும் கைகேகி நல்லவளா கெட்டவளா என்பது. முதலிலே கம்பராமாயணத்தை ஈழத்தமிழர்கள் கொண்டாடலாமா என்ற கேள்வியும் எதிர்ப்பலைகளும் இல்லாமல் இல்லை. சில இடங்களில் அந்த எதிர்ப்பலைகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நம் முப்பாட்டன் ராவணனையும் தமிழர்களையும் கெட்டவர்களாக சித்தரிக்கின்ற ஒரு படைப்பை நாங்கள் கொண்டாட வேண்டுமா என்ற கேள்வி எங்களுக்குள்ள இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் தமிழ் மொழியிலே ஒரு மறுக்கப்படாத ஒரு சிறந்த ஒரு மொழி கையாள்கை கொண்ட ஒரு இலக்கியம் என்ற வகையிலே கண்டிப்பாக நாங்கள் அதை பாராட்டலாம், கொண்டாடலாம். அந்த வகையிலே தான் நான் இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றேன். ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. நாங்கள் கம்பராமாயணத்தை பல கதைகளோடாக கேட்டிருக்கின்றோம். சில இடங்களில் சில பேர் நாங்கள் படித்தும் இருக்கின்றோம். சில பேருக்கு கம்பராமாயணம் பற்றிய முழு கதையும் தெரியும், வரலாறும் தெரியும். சில பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சரி, இப்போது தலைப்புக்கு வருவோம். யார் இந்த கைகேகி? இவள் நல்லவளா கெட்டவளா? உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், கைகேயி என்ற பெயரை சொன்னாலே அவள் பழிகாரி, சூழ்ச்சிக்காரி, கணவனுக்கு துரோகம் செய்தவள், பிள்ளைக்கே துரோகம் செய்தவள் என்று இவளை ஒரு பழி சொற்களாகவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த கைகேகிக்குள்ளும் ஒரு நல்ல உள்ளம் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமை. ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த இலக்கிய கையாள்கை அப்படி இருக்கிறது. அந்த இலக்கிய கையாள்கையை நாங்கள் தமிழில் எவ்வளவு அந்த தமிழ் மொழியின் சிறப்பு இருக்கிற என்பதை இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம்.
இப்ப கம்பன் கைகேயி என்ற பாத்திரத்தை படைக்கும் பொழுதுதான் மிகவும் சிரமப்பட்டிருப்பானோ என்று நான் பல இடங்களில் வியந்ததுண்டு. ஏனென்று சொல்லி சொன்னால் கம்பன் ஒவ்வொரு பாத்திரத்தை படைக்கும் பொழுதும் இப்ப ராமன், தசரதன், கைகேயி, பரதன், சீதா, ராவணன் என்று சொல்லி எல்லா பாத்திரங்களையும் படைக்கும் பொழுது அவர் தன்னுடைய அந்த படைப்புக்குள்ளே ஒரு மைண்ட் செட் பண்ணி வைத்து விட்டார். அப்படின்னு சொன்னா இந்த பாத்திரம் நல்லது, இந்த பாத்திரம் கெட்டது, இது ஒரு காமெடி பீஸ் அப்படி இப்படி நாங்கள் இப்ப சொல்ற மாதிரி சாதாரண தமிழில் சொல்ற மாதிரி சொன்னார். அப்படி அழகாக சிந்தித்து சித்தரித்திருந்தார் இந்த பாத்திரங்கள். ஆனால் இந்த கைகேயியை படைக்கும் பொழுது மிக சிரமப்பட்டிருப்பார் போல இருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னா இந்த கைகேயியை படைக்கும் பொழுது ஒரு இடத்திலே தெய்வத்தாயவள் என்று சொல்லுற கம்பர், இன்னொரு இடத்திலே தீயினும் சிறந்த தீயாள் என்று சொல்லிவிடுகிறார். தீமை என்று சொன்னாலே அது எவ்வளவு ஒரு பாரதூரமானது. தீயிலும் சிறந்த தீயாள் என்றால் இவ்வளவு கொடுமைக்காரியா இருப்பாள் என்ன. அப்படி அவளை ஒரு சிறந்த தீயாள் என்றும் சொல்லிவிட்டார். ஆனால் உண்மையில் கைகேயி நல்லவளா கெட்டவளா என்பதுதான் இப்ப என்னுடைய கேள்வி. சரி, இப்ப பார்ப்போம், யார் இந்த கைகேயி? தசரத சக்கரவர்த்தியின் 3 மனைவிகளில் இளைய மனைவிதான் இந்த கைகேயி. நீங்கள் அனைவரும் கதை படித்திருப்பீர்கள், தெரிந்திருக்கும். இப்படி ஒரு நாள் தசரத மகாராஜாவுக்கும் அசுரன் சம்பாசுரனுக்கும் இடையிலே போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த போருக்கு அந்த தசரத மகாராஜாவுடைய தேர்ச்சாரதியாக வந்தவள் கைகேயி. போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தேருடைய சில்லு முறிந்த நிலையிலே அந்த தேருக்கு அச்சாணியாக தன்னுடைய கை விரல்களையே அவள் கொடுத்து அந்த தேரை நிலைநிறுத்தி வைத்துள்ளாள். பாருங்க, எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு மனைவியாகவும் சிறந்த ஒரு வீராங்கனையாகவும் அவள் இருந்திருந்தால் அந்த செயலை தசரத மகாராஜாக்காக செய்திருப்பாள் என்ன. அப்ப எவ்வளவு ஒரு அன்புள்ளம் கொண்டவள், தனது கணவன் அந்த போரிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவ்வளவு தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து தன்னுடைய விரல்களை அச்சாணியாக கொடுத்த ஒரு மாபெரும் அன்பானவள் தான் இந்த கைகேயி. அப்ப இந்த இவள் இப்படி தேர்ச்சாரதிக்கு வந்தது இல்லாமலுக்கு அந்த அச்சாணியாக தனது விரல்களை கொடுத்த பொழுது மகிழ்ந்த தசரத சக்கரவர்த்தி அவளுக்கு 2 வரங்களை கொடுக்கிறார். நீ 2 வரங்களை கேள் எனக்கு, என்னிடம் நான் உனக்கு தருகிறேன் என்று. அப்பொழுது அவள் சொல்லுகின்றாள், இது எனது கடமை, இது வரங்களை கேட்க வேண்டிய தருணம் இல்லை. சரி, பரவாயில்லை, அப்படி வரங்கள் கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது நான் அந்த வரங்களை கேட்கின்றேன். இப்ப எனக்கு அந்த வரம் வேண்டாம் என்று ஒரு சாதாரணமான ஒரு மனைவியாக, ஒரு வீராங்கனையாக அவள் அந்த இடத்திலே சொல்லிவிட்டு செல்கிறாள். அப்படி குணவதியான இந்த கைகேயி எவ்வளவு கெட்டவளாக இருந்திருக்கிறாள் சில சந்தர்ப்பத்தில். என்ன உங்களுக்கு தெரிந்திருக்குங்க அதை ராமாயணத்திலே ராமனுக்கு நடந்த அந்த ஒரு கொடூரமான செயல், அவரை ராமனை நாடாள விடாமல் காட்டுக்குள் அனுப்ப முனைந்த அந்த செயலை வைத்துத்தான் நாங்கள் அவர் கைகேயை அவ்வளவு கொடுமைக்காரியாக நாங்க பார்க்கின்றோம். சரி, அப்ப இப்ப 2 வரங்களை கொடுத்துட்டார், அது ஒரு புறம் இருக்கும். இன்னொரு தருணத்திலே தசரத மகாராஜா வேட்டைக்கு சென்ற பொழுது அங்கு ஒரு சிறுவன், சிரவணகுமாரன் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறுவனை பார்த்து அவர் யானை என்று நினைத்து அம்பெய்தி அதை அந்த சிறுவனை கொண்டு விடுகிறார். என்ன செய்யறது, அந்த காலத்துல கண்ணாடி எல்லாம் இல்ல போல எனக்கு, அதால அவருக்கு கண் தெரியல, தூரத்துல இருந்து பார்த்துட்டு யானை என்று சொல்லி அந்த சிறுவனை அவர் கொன்று விடுகிறார். இந்த செய்தி அறிந்த அந்த சிரவணகுமாரனுடைய பெற்றோர்கள் ஐயோ, இந்த பிள்ளையை நீ கொண்டு விட்டாயே, இதே போல உனக்கும் புத்திர சோகம் வரும், நீயும் இந்த புத்திர சோகத்தால மறைவாய் வீழ்வாய் என்ற ஒரு சாபத்தையும் கொடுத்துட்டு அவர்கள் அந்த இடத்திலேயே இறந்து விடுகிறார்கள். அப்ப இது இன்னும் ஒரு கதை. இப்ப பாருங்க, 2 கதையை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். 2 சம்பவங்களையும். ஒரு சம்பவத்திலே தசரத மகாராஜா கைகேயிக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், 2 வரங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே தசரத ராஜா வேட்டைக்கு போகின்ற பொழுது இந்த சாபமும் ஏற்பட்டு விடுகிறது.
அப்ப இவ்வளவு நடந்து கொண்டிருக்குது. அந்த நிலையில ஒரு நாள் தசரத மகாராஜா கண் விழித்து பார்க்கிறார். பார்த்து தன்னுடைய பிம்பத்தை நிலை கண்ணாடியிலே பார்க்கும் பொழுது தனக்கு நரைமுடி வந்ததை அவர் உணர்கின்றார். நரைமுடி வந்ததை உணர்ந்த மகாராஜா, ஐயோ எனக்கு வயசாயிட்டுது, நான் இந்த பொறுப்பு எல்லாத்தையும் என்னுடைய மகன் ராமனுக்கு கொடுத்து விட்டு நான் இனி காட்டுக்கு சென்று தவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வருகின்றார். அப்பொழுது ஆஸ்தான சபையில இருக்கின்ற, உங்களுக்கு அரசவை தெரியும், இந்த அரச சபையில இருக்கிற முனிவர்கள் ஜோதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறார், எனக்கு வயசாகிவிட்டது, நான் இந்த பொறுப்புகளிலிருந்து நான் விலக வேணும், ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், அப்போ ஒரு நல்ல நாளை நீங்கள் குறித்து கூறுங்கள் என்று. உடனடியாக வசிட்டர் உட்பட்ட மகா முனிவர்கள் எல்லாரும் கலந்தாலோசித்து சொல்கிறார்கள், நாளைக்கே நல்ல நாளாக இருக்கின்றது, நீங்க இந்த நாளிலேயே ராமனுக்குரிய பட்டாபிஷேகம் முடிசூட்டும் விழாவை நீங்க நிகழ்த்த முடியும் என்று சொல்கிறார்கள். அப்ப தசரத மகாராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம். இப்ப நாளைக்கே மகனை ஒரு ராஜாவாக்கி பாக்குறேன்னா இந்த தகப்பனுக்கு தான் சந்தோஷம் வராது. அப்ப அந்த சந்தோஷத்துல அவர் ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி கட்டளை எடுத்து விட்டு விடுகின்றார். அப்ப இந்த கட்டளை பிறப்பித்ததும் இவர் இந்த முடிசூடும் விழாவுக்கு நேர் குறித்ததும் யாருக்குமே தெரியாது. தசரத மகாராஜாண்ட மற்ற மனைவிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த செய்தியை கூனிக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியும், கம்பராமாயணத்திலேயே ஒரு வில்லி என்றால் அவள் கூனிதான், மந்தரை கூனி என்றும் சொல்லுவோம். இந்த கூனிக்கு இந்த செய்தி தெரிய வந்த உடனே கூனிக்கு சரியான ஒரு பொறாமை, எரிச்சல், வன்மம், வஞ்சகம் எல்லாம் இந்த ராமன் மீது இருக்கு. ஏன்னு சொல்லிட்டோன்னா, ராமன் குட்டி சின்ன பிள்ளையா இருக்கைக்குள்ள தவறுதலாக ஒரு நாள் கூனின்ற அந்த கூன் விழுந்த முதுகிலே கல்லை கொண்டு அடித்து விடுகின்றான். அந்த வலி பொறுக்க மாட்டாமல் மெனன் அந்த கூனி அந்த பழி சொல்லை அந்த தருணத்திலிருந்தே அந்த பழியை தன்னுக்குள்ளே உருவாக்கி வளர்த்து வந்திருக்கிறார். அப்ப இந்த செய்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிற இந்த செய்தியை கைகேயிக்கு தெரிவிக்க வேண்டும். அப்ப இவள் ஓடி வாராள் கைகேயிட்ட சொல்லுவோம் என்று பார்த்தால் நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல கைகேயி இருக்கிறாள். அப்ப கைகேயை தட்டி எழுப்பி அவள் சொல்லுகின்றாள், உனக்கு செய்தி தெரியாதா, நல்ல தூக்கத்திலே இருக்கிறியே, ராமனுக்கு எல்லோ பட்டாபிஷேகம் செய்யறதுக்காக தசரத மகாராஜா ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். உனது மகன் பரதன் இருக்க கட்டாயம் இந்த பட்டாபிஷேகம் தேவைதானோ, இதை நீதான் கேட்கணும்னு சொல்லி கூனி சொல்லுகின்றாள் கைகேயிக்கு. அப்ப பாதி தூக்கத்தில இருந்த கைகேயி அறத்தூக்கத்தில எழுந்து அவள் சொன்ன வார்த்தை அழகான ஒரு வார்த்தை, ஜாவரும் துதிக்கலாம் வேதமே என்ன, ராமனை பயந்தற்கு இடமுண்டோ. எல்லாருமே வேதமாக போற்றி பார்க்கின்ற அந்த ராமனை பட்டாபிஷேகமாக்கி மன்னனாக்கினால் அது யாருக்குத்தான் இடராக முடியும்? அப்படிப்பட்ட ராமனை நாங்கள் ஒரு மன்னனாக காண்பதில் என்ன இடர் இருக்க போகின்றது என்று தூக்கத்தில் எழுந்த உடனே சொல்லுகின்றோம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்கோ, அவ்வளவு பழிச்சொல் உள்ள வன்மத்தை வைத்து கொண்டிருந்த ஒருத்தியால அப்படி சொல்ல முடியாது. என்ன ராமா ராமா என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையாகவே வளர்த்த அந்த ராமனை மன்னனாக பார்ப்பதிலே கைகேயிக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. அப்ப அவள் கேட்கிறாள், அதுக்கு என்ன, எல்லோரும் கொண்டாடுகின்ற ராமன் தானே, அவன் மன்னனானால் எனக்கு என்ன சந்தோஷம் தானே என்று அவள் சொல்லுகின்றாள். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்கோ, ஆழ்ந்த தூக்கத்தில இருந்து ஒரு ஆளை எழுப்பி கேட்டா உண்மையத்தான் சொல்லுவேன். ஏனெண்டா அவ்வளவுக்கு அந்த மூளை, இந்த புத்தி சிந்திக்காது, கிரகிக்காது. இது விஞ்ஞானம். அப்ப அதே போலதான் கைகேயியும் உண்மையை பேசுகிறாள். தன்னுடைய மகன், தான் வளர்த்த மகன், அவன் மன்னனாக வருவதில் எனக்கு என்ன இடம் இருக்க போகிறது என்று இந்த இடத்துலதான் கூனி சுதாரித்துக் கொள்ளுகின்றாள். எப்படியாவது இவ்வளவு மயக்கி இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறத நாங்க தடுக்க வேணும் என்று தொடர்ந்து பேசுகிறாள், எல்லாத்தையும் பேசுறாள், சொல்றாள், அதை சொல்றாள், இதை சொல்றாள், என்னன்னு சொல்றது, மூட்டி வைக்கிறாள், கோல் மூட்டி இந்த மகன் இருக்க எப்படி ராமன் அரசாள முடியும் என்று.
கடைசியாக அவளுக்கு கைகேயிக்கு வந்து என்ன செய்யறன்னு தெரியல. சரி இப்ப சொல்லு, இப்ப என்ன பிரச்சனை, அப்ப நான் என்ன செய்ய வேணும், அதுக்கு நான் என்ன செய்ய வேணும் என்று கேட்கிறாள். அப்ப கூனி சொல்லுகின்றாள், நீ மன்னனிடம் 2 வரம் வாங்கி இருக்கின்றாய். அவளுக்கு தெரியும் ராமனில தான் எல்லாருக்கும் விருப்பம், ராமன் தான் எல்லாரையும் வந்து வழி நடத்த வேண்டும், ஒரு செல்ல பிள்ளை ராமன். அப்ப அப்படி இருக்க நான் இந்த செய்தியை சொன்னால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவள் தன்னுக்குள்ளே நினைக்கிறாள். அப்பதான் கூனி சொல்லுகின்றாள், இல்ல இல்ல இல்ல, உனக்கு 2 வரங்கள் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஏற்கனவே கொடுத்த வரங்கள் இருக்கிறது. அந்த வரத்தை பயன்படுத்தி நீ தசரத மகாராஜாவிடம் கேள், ராமன் தான் நாடாள வேண்டும். சரி என்று சொல்லி அவளுடைய அந்த பேச்சை தட்ட முடியாமலுக்கு அவளுடைய பேச்சு வன்மையால் வந்து கூனிங்க அந்த சூழ்ச்சிக்குள்ள கைகேயி விழுந்து விடுகின்றாள். அப்ப இப்ப பாருங்க, வரம் இருக்குது, அதே நேரம் சாபமும் இருக்கு. இப்ப இந்த சாபத்தை பற்றி அவள் சிந்திக்கிறாள். இந்த சாபம் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்ன அந்த மாத்திரத்திலே அவள் ஆஸ்தான ஜோதிடர்களையும் முனிவர்களையும், வசிட்டர் போன்ற முனிவர்களையும் அழைத்து கேட்கிறாள். இது இந்த உண்மை நிலைப்பாடு பற்றி அறிகிறாள். இது எப்படி இருக்கும், உண்மையா இது நடக்குமா, இது ஜோதிடப்படியும் நடக்குமா, ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குதா என்று சொல்லி அவள் கைகேயி வினவுகிறாள். அப்ப இப்படி இது இந்த வினவில் எல்லாத்தையும் கேட்கின்ற பொழுது ஆஸ்தான முனிவர்களும் ஜோதிடர்களும் சொல்லுகின்றார்கள். அப்ப பாருங்க, இதுலயும் வந்து அந்த ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது கூட இவள் தசரத மகாராஜாவுடைய ஜாதகத்தையும் ஏனைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தையும், ராமன், பரதன், லக்ஷ்மணன் எல்லாற்ற பிள்ளைகள ஜாதகத்தையும் கொடுத்துத்தான் அவள் கேட்கிறாள். இந்த ஜாதகப்படி இந்த ஜாதகர்களுக்கோ தகப்பனுக்கோ பிள்ளைகளுக்கோ ஏதாவது இடம்பெறுமான்னு சொல்லி. அப்ப அவள் ஒரு கெட்டவளாக இருந்திருந்தால் தசரத மகாராஜாவுடைய ஜாதகத்தையும் பரதனுடைய ஜாதகம், தான் பெற்ற பிள்ளை பரதனுடைய ஜாதகத்தையும் அவள் பார்த்திருக்கலாம். அவள் அப்படி செய்யல, எல்லா பிள்ளைகளுடைய ஜாதகத்தையும் பார்க்கின்றாள். கிரக நிலைப்படி ஏதாவது பிழைகள் நடந்து விடுமோ என்று. அப்ப அப்போதைய கிரக அந்த அமைப்பின்படி அயோத்தி சிம்மாசனத்தில் யார் இருந்தாலும் அவர்கள் சில நாட்களில் மரணிக்க நேரிடும். புத்திரனை பிரிந்து என சாபமிட்டதால் அவர்கள் சாபமிட்ட பொழுது, சிரவணகுமாரனின் பெற்றோர்கள் எப்படி சாபமிட்டவர், நீயும் உன்ற புத்திரனை பிரிந்து இந்த துன்பத்தை அனுபவிப்பாய் என்று தானே சாபமிட்டவர்கள். அப்ப இவள் யோசிக்கின்றாள், புத்திரனை பிரிந்து என்று சொன்னபடியால புத்திரன் தந்தையை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டா மகன் உயிர் பிழைப்பான், தந்தை மட்டுமே சில நேரங்களில் உயிர் துறக்க நேரிடும். இப்படித்தான் அந்த அமைப்பா இருக்கலாம் என்று சொல்லி ஒரு கெஸ்லிங் தான் ப்ரெடிக்ஷன்டா இப்படி நடக்கலாம் என்று யாராலையும் எதிர்கூடாது, இப்படி நடக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்றதை அவர்கள் தெரிவிக்கலாம். இப்ப அவர்கள் ஆஸ்தான ஜோதிடர்கள் சொன்னது வந்து இதுதான். இப்ப அந்த சாபம் என்ன, புத்திர சோகத்தில் நீ அனுபவிப்பா என்பதுதான் சாபம். அப்ப புத்திரர்களை வந்து வெளியில விட்டால், வெளியில தொலைதூரத்துக்கு அங்கால அனுப்பிவிட்டா அதுவும் ஒரு புத்திர சோகம் தானே. இறந்தால்தான் புத்திரன் இல்லை என்றது இல்லை, அதுவும் ஒரு புத்திர சோகம். சோ அப்படியான ஒரு அமைப்பு இருக்கலாம் என்றதை வந்து இவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது தூர இடத்துக்கு சென்று விட்டால் மகன் உயிர் பிழைப்பான், சில வழியில தந்தை மட்டுமே உயிர் துறக்க நேரிடும் என ஆஸ்தான ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்கோ, அவர்கள் சொல்லுகிறார்கள் சில நேரங்களில் கணவன் உயிர் துறக்கலாம், தசரத மகாராஜா உயிர் துறக்கலாம். ஒரு மனைவி அன்பானவள் தன்னுடைய கணவன் உயிர் துறப்பதை விரும்ப மாட்டாள். அப்படி இருந்தும் இவளுக்கு அங்கு தாய்மையின் அன்புதான், அந்த தாய்மையின் குணம்தான் கைகேயிடம் மிகியோங்கி இருக்கிறது. என் மகன் அயோத்திக்கு மன்னனாக வேண்டும், அதாவது அவளுடைய மகன் பரதன் அயோத்திக்கு மன்னனாக வேண்டும், ஸ்ரீராமன் தசரதரை பிரிந்து வனவாசம் செய்ய வேண்டும் என்று 2 வரங்களை கேட்கிறாள். பாருங்க, நல்ல கிளவரன். அப்படின்னு சொல்லி சொன்னா ராமன் நாடாள மாட்டான். யார் அரியணையில அமர்ந்தாலும்
அவர்களுக்கு மரணம் நிச்சயமாகலாம் என்றது ஜோதிடப்படி சொல்லி இருக்கு. அப்ப பரதன் இருந்தா அவளுக்கு தெரியும். அப்ப பரதனுக்கும் சில வழியில உயிருக்கு பிரச்சனை வரலாம். அப்ப கூட பாருங்கோ, அவள் தன்னுடைய மகன் இறந்தாலும் பரவாயில்லை, ராமன் அவனுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். அவள் ஒரு அன்பான தாயா இருந்தபடியாத்தானே அவளால சிந்திக்க முடிந்தது. அப்ப ஸ்ரீராமன் நலத்தோட இருந்து அவனுடைய அவதார நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் பெற்ற மகனான பரதனது உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை என துணிந்து தியாகம் செய்த ஒரு தெய்வத்தாய் அவள். அப்போ அவள் எப்படி கேட்டவளா இருக்க முடியும்? தெரிஞ்சு பாருங்க. சரி, இப்ப வரம் வாங்கிட்டாள். பட்டாபிஷேகத்துக்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. தசரதனோட சண்டை பிடிச்சு இந்த 2 வரங்களையும் வாங்கிட்டாள் கைகேயி. இப்ப ராமனை கூப்பிட்டு சொல்லணும், என்னண்டு, நீ அரசனாக முடியாது, நீ காட்டுக்கு தான் போகணும்னு சொல்லணும். இப்ப நாங்கள் என்ன செய்வோம்? கெட் அவுட்னு சொல்லிடுவோம் என்ன. ஆனால் இவ்வளவு ஒரு நல்லவள், ஒரு தெய்வத்தாயாக இருந்தபடியால அவளால சொல்ல முடியல. எப்படி சொல்லுவாள்? ராமா 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 ராமாண்டு எந்த நேரமும் பரதனை விட ராமனுடைய புகழை பாடின கைகேயி எப்படி நீ போ காட்டுக்கு என்று சொல்லுவாள்? சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் அன்போடு தாயாக பார்த்த ஒரு தாயாக தன் பிள்ளையிலும் மேலாக என்று சொல்ல வேண்டும். ராமனை பார்த்தவள் சொல்ல மாட்டாள். காட்டுக்கு போண்டு ஸ்ட்ரெயிட்டா சொல்லி இருக்கலாம் பாருங்க. அப்பவும் அவள் சொல்லி இல்லை. அழகான ஒரு பாட்டு. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. பாருங்க, ஆழிசூழ் உலகம், இந்த பரந்த விரிந்த இந்த உலகத்தை, கடல் சூழ்ந்த உலகத்தை பரதன் ஆளட்டுக்கும், நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி. பாருங்க, ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதன் ஆளட்டும், நீ காட்டுக்கு போ என்று சொல்லியிருக்கலாம். அது சொல்லல. தாளிரும் சடைகள் தாங்கி, நீ தலைமுடி வளர்த்து சடைகள் தாங்கி அருந்தவம் மேற்கொண்டு, தலைமுடியெல்லாம் வளர்த்து நீ தவத்தை செய். பூலி வெங்கனா நன்னி புண்ணிய துறைகளாடி, நீ தவம் செய்தா பிறகு எங்கெங்கெல்லாம் புண்ணிய நதிகள், புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் நீராடு. அப்பவும் சொல்லல காட்டுக்கு போன்ட்டு. 7 ஆண்டில் வாவென்றே. 7 ஆண்டு, 14 வருஷம் போன்னு சொல்லி இருக்கலாம் தானே. ஏன் அதை 7 ஆண்டுன்னு சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அந்த காலத்தை அவள் குறுக்குகிறாள். குறைவான காலத்தையே அவள் எடுத்து சொல்லுகிறாள். ஏன்னா அவ்வளவுக்கு இந்த ராமனுக்கு உடனே சடையரண்டு அந்த செய்தியை கேட்டு அவன் அதிர்ந்து விடக்கூடாது. 7 14 ஆண்டுகள், 14 வருஷம் நீ காட்டுக்கு போயிட்டு வான்னு அவளால சொல்ல முடியல. 7 ஆண்டில் வாவென்றே ஏவினான் அரசன் என்றார். நான் சொல்றேன் என்று சொல்லியோ, இத அரசன் உன்னிடம் சொல்ல சொன்னார்ன்னு சொல்லி சொல்லுகின்றான். அப்ப பாருங்கோ, இந்த தாய் நேரடியாக இந்த ராமனை அவளுக்கு காட்டுக்கு போன்னு சொல்ல முடியல. அவ்வளவுத்துக்கு ஒரு மென்மையான உள்ளம் கொண்டவள். ஆனாலும் அவளை சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு அவள் தள்ளப்பட்டுவிட்டாள். அப்ப நாங்க எப்படி அவளை கெட்டவள் என்று சொல்ல முடியும்? சரி, இது தான் நான் சொல்ல வந்த அந்த விடயம். இப்ப நான் கேட்கிறேன், யார் நல்லவர், யார் கெட்டவர்? பொதுவா நாங்க ஒரு ஆளை பார்த்து அவர் இப்படி கதைக்கிறார், அப்படி கதைக்கிறார், இப்படி ட்ரெஸ் பண்ணி வாரார், நல்லது செய்கிறார், நல்லவர் என்று நாங்களே நினைத்து விடுவோம். அதே போல கெட்டவர் என்று சொல்லி சொன்னோம், அங்க வேற அப்படி நிக்குது, இப்படி நிக்குது, அது இப்படித்தான் செய்யும், அப்ப இது கெட்டது என்று சொல்லி நாங்க நினைச்சு விடுவோம். ஆனா அது அப்படி இல்லை. இப்ப நாங்க முதல்ல யார் நல்லவர், யார் கெட்டவர் என்று பார்த்தா, நல்லவர்கள் என்பவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா, ஆரிடத்தில் தீமையை விட நல்ல குணங்கள் மிக ஊன்றி இருக்கின்றதோ அவர்கள் நல்லவர்கள். அப்ப கெட்டவர்கள் யார்? ஆரிடத்தில் நல்லதை விட தீமை மிக ஊன்றி இருக்கிறதோ அவர்கள் கெட்டவர்கள். அப்ப ஒருவருக்குள்ளே நல்லவரும் இருக்கிறார், கெட்டவரும் இருக்கிறார்.
எந்த குணம் உயர்வாக இருக்குதோ அந்த குணத்தை கொண்டுதான் அவர்களை நல்லவர்களாக நாங்கள் நிர்ணயிக்க முடியும். ஒரு ஆளை பார்த்துட்டு ஒரு செயலை பார்த்துட்டு இவர் நல்லவர் நாங்கள் கண்டிப்பாக இடை போட்டு விடக் கூடாது. நல்லவர்களையும் கெட்டவர் இருக்கிறார், கெட்டவர்களையும் நல்லவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவள் தான் இந்த கைகை. அவ்வளவோ கெட்டவளாக காட்டிவிட்டு அந்த ஒரு மென்மையான தாயுள்ளத்தை எப்படி கம்பர் காட்டுகிறார் பார்த்தீர்களா? இதுதான் கம்பனுடைய அருமையான அந்த தமிழ் கையாள்கை இலக்கியம். இதுதான் தமிழ், எங்களுடைய தமிழ். அப்ப இதை கடைசியான நான் சொல்லி இதை முடிக்கிறேன். அதனால்தான் ஆங்கிலத்துல வந்த ஒரு வார்த்தை இருக்குது, டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. நாங்கள் பார்த்த மாத்திரத்திலேயே யாரையும் இடை போட்டு விட முடியாது, விடக்கூடாது. அதே போல கைகேகிய போல கெட்டவளுக்குள்ளேயும் நல்லவள், நல்லவளுக்குள்ளேயும் கெட்டவள் போலதான் நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எடுத்த மாத்திரத்திலேயே ஒருத்தரை பார்த்து விட்டு, ஒருத்தர் பழகிய பழக்கங்களை வைத்துவிட்டு இவர் கெட்டவர் இவர் நல்லவர் என்று நாங்கள் முடிவெடுத்து விடக் கூடாது. எங்களுக்குள்ளேயே இருக்கின்ற அந்த நல்ல குணங்களையோ கெட்ட குணங்களையோ நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் நட்பு பாராட்டுவதோ உறவு பாராட்டுவதோ எதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற இந்த ஒரு முடிவோடு இந்த ஒரு தருணத்தை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நல்லொரு ஒரு சந்தர்ப்பத்திற்கு வழி சமைத்து தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னிய நன்றி. நன்றி, வணக்கம். அருமையான பேச்சம்மா, அருமையா இருக்கிறது. இப்பொழுது உங்களை வாழ்த்தியும் பாராட்டியும் 30 வினாடிகள் கைதட்டுவோம். அதன் பிறகு கேள்விகளோ கருத்துக்களோ கேட்கலாம். நன்றி. நன்றி. முதலாவதாக டாக்டர் நவரட்னம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கிருத்திகா தமிழில் நம்மை மயக்கிவிட்டார். கம்ப ராமாயணம் எனக்கு மிக பிடித்த ஒரு நூல். அதுவும் ஜெயராஜ் எனக்கு நன்றாக பிடித்த ஒரு பேச்சாளர். அவருடைய பேச்சை ஒரு இரவு நான் யூடியூப்பில் கேட்பது உண்டு. அந்த ஜெயராஜுமே பட்டிமன்றத்தில் கையை நல்லவளா கெட்டவளா என்று வாதாடினது நான் பார்த்திருக்கின்றேன். நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த விஷயம் பலராலும் பல முறை கதைக்கப்பட்டது. நான் அறிந்த அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி 7 நாள் என்று 7 வருடம் என்று சொன்னது காரணம் அந்த ஒரு கவிதையில் எதிய மோனை வர்றதுக்கு 14 என்று சொன்னால் அதில் சரி வரா நினைக்கிறோம் என்று இருக்கலாம். ஒன்று, நீங்கள் அதை இப்படி கைகையினுடைய மனம் அப்படி இருந்ததுன்னு சொல்றீங்கள். அதோட கைகேயி உண்மையாக நல்லவள் தான் என்றுதான் கம்பராமாயணத்தில் அதிகர் பேசுவார்கள். ஏனென்றால் கூறிதான் கைகையை தூண்டிவிட்டது. ஊர்களையும் நல்லவரும் கெட்டவரும் இருக்கிறார்கள். அந்த கெட்ட குணத்தை தூண்டிவிட்டது கூனி. இது காரணம் ராமன். கூனியுடன் விளையாட்டுக்கு எறிந்து காயப்படுத்தி துன்பப்படுத்தினபடியே தான் கூனி கெட்டவளா மாறி இருக்கிறார். அவர் ராமனும் கெட்டவளா மாறி இருக்கிறார். அது அறிந்து கொண்டு மற்றும்படி நல்ல பேச்சு, நல்ல விஷயங்கள் நீங்கள் கூறுவீர்கள். கம்பராமாயணம் எனக்கு பிடித்த ஒரு இதிகாசம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. நாங்கள் 9 மணிக்கு சரியாக முடிக்க ட்ரை பண்ண வேண்டும். ஏன்னா நாளைக்கு நாங்கள் 8:45 எங்களோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறபடியா எல்லாரையும் நேரம் அறிந்து கதைக்கும்படி கேட்டு, இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் அல்சன், நீங்க வாருங்கள் பேச.
இந்த வணக்கம். அழகான ஒரு விவாதத்தை தொடக்கி வைத்தீர்கள். அதாவது இங்கே யார் குற்றவாளி? சரியாக தேடினால் கம்பன் குற்றவாளி. என்னவென்றால், ஒருவரை குற்றவாளி ஆக்குவதற்காக காவியத்தை எழுதிவிட்டு அவர் குற்றவாளி என்று சுட்டிக்காட்டுகின்றார் கம்பன். உண்மையிலே இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் குற்றவாளியா இல்லையா என்றதற்கு யூதாஸ் குற்றவாளி என்பது ஒரு புறம், யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கவில்லை என்றால் இயேசு கூட நல்லவராக இருக்க முடியாது என்பது இன்னும் ஒரு விவாதம். அழகான விடயத்தை தந்தீர்கள். இந்த வேளையிலே இன்னும் ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். திரைக்கு பின்னால் அனைவரும் குற்றவாளிகளே என்பதுதான் பிஸ்மார்க்குடைய வெளிப்பாடு. ஆகையினாலே அழகான ஒரு விவாதத்தை தூண்டி அழகான ஒரு சிந்தனையை தந்து குற்றவாளிகளை கூட அப்படி பார்க்காதேயுங்கள் என்ற அழகான எண்ணத்தை தந்திருந்தீர்கள். நிறைவான நன்றிகள் அம்மா. நன்றி. 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 அடுத்ததாக கனடாவில் இருந்து ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம் என்று பேசிய கிருத்திகா சிவதாஸ் உண்மையில அருமையாக இருந்தது. என்னடா நாங்கள் முந்தி படிக்க உண்மையில அந்த கையை கூடாமல் சொல்லி 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 எங்களுக்கு அது மனத்தில் படைஞ்சு போச்சு. உண்மையில் அது உண்மை. வந்து சவுன் இந்த குனின்ற இதால் தான் இது பண்ணது. அதான் போன லாஸ்ட் வீக்கும் வந்து அந்த முரசு மகாபாரதத்தில் கனடாலேருந்து மேரிக்கு வரும் அந்த நல்ல இதுகளை எடுத்து காட்டினவா. அது மகாபாரதம், இது ராமாயணம். உண்மையில் இஸ் ஹியூமன். என்ன எங்களோட எல்லாருலேயும் வந்து கூடாத குணம் இருக்குது. நாங்கள் எல்லாரும் நல்ல கூடாத குணம் இருக்குது, நல்ல குணம் இருக்குது. அப்போ எது கூட நீங்கள் சொன்ன மாதிரி எது கூடங்களில் இருக்குதோ அதைத்தான் இது பண்ண வேணும். உண்மையில் இந்த தியான தளத்தில் வந்து தான் உண்மையில் நாங்கள் இந்த உண்மையான இதுகளை படிக்கிறோம். என்ன முந்தி நாங்கள் கையை இண்டோனே நடுவல்மாவை கூடாண்டு இப்போ தானே இந்த விளக்கங்கள். இப்போவுமே இனி போய் நீங்கள் கதைச்சபடியாக இனி போய் நான் கூகுள் பண்ணியெல்லாம் வாசிக்கலாம். என்ன அருமையாக இருந்தது. நன்றி. திரும்பவும் வாங்க. நன்றி. நன்றி. அடுத்தாக ஐக்கியராட்சியம் தமிழ் துறையை சார்ந்த சிவானந்தி கணேசன் அம்மா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது தங்கை, அன்பான தங்கை கிருத்திகா சிவதாஸ் அவர்கள் நல்ல தலைப்பில் வந்திருந்தா மிகவும் அருமை. எனக்கும் டாக்டர் சொன்ன மாதிரி கம்பராமாயணம் என்று சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவண்ட இந்த கடைசியாக சொன்ன விடயத்தில் நான் கிருத்தியா கேட்குறேன், நல்லவருக்குள்ளேயும் கெட்டவரா, கெட்டவருக்குள்ளேயும் நல்லவர் என்ற அந்த பதிவை பற்றி எனக்கு ஒரு நல்லொரு பதிவு. அது நாங்கள் எங்களுக்கு பிடிச்சாக்களை, எங்களுக்கு மட்டும் பிடிச்சாக்கட நாங்கள் நல்லவர் என்று சொல்லுவோம். எங்களுக்கு அவைகளை பிடிக்காட்டி அவைகளை கெட்டவர்கள் சொல்லணும். அதால அந்த உலகத்தில் இல்லாமல் ரெண்டா தெரிகிறது. இறப்பு பிறப்பு, பகல் இரவு, இரவு பகல் என்ற மாதிரி இந்த இடத்திலையும் நல்லவர் கெட்டவர் ரெண்டும் ஒன்றும் இல்லை. நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. அப்ப அதைத்தான் அவ சொன்ன மாதிரி டாக்டர் கனடாவில இருந்து ஆனந்தி அம்மா சொன்ன மாதிரி கைய அப்ப படிக்கிற காலத்திலேயே சொல்லிட்டோம் அவள் கெட்டவள். அப்ப எங்கட பார்வை முழுக்க அவள் கெட்டவளாகவே தெரிஞ்சு. அத மாதிரிதான் நீங்க நல்ல ஒரு கருத்து, மிகவும் அருமை, சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி. 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 குகணேசன் ஐயா, நீங்க பேசுங்க. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க அதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்களது பேச்சு அருமையில் அருமையில் அருமை. உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நீங்கள் நேரம் எடுக்க விரும்பவில்லை. நீங்கள் சொன்ன பாடலுக்கு மறுபாடல் ஒன்றுள்ளது, அதை மட்டும் கூறிட்டு நான் முடிக்கின்றேன். ஆலிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் காலிடும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலிபங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி. கடைசி வரைதான் முக்கியம். 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசு என்றார். நான் நாங்கள் வீட்டால வெளிக்கிட போட்டு வாரன் என்று தான் சொல்றது. போட்டு வாரன், அதாவது போறேன் என்று சொல்லக்கூடாது, போட்டு வாரன். ஆனா கம்பன் இன்னும் ஒருபடி முன்னுக்கு போய் கையை சொல்றாள். கடைசி வசனத்தை பாருங்கள். 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசு என்றார். அந்த போட்டென்ற சொல்லியே சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றாரு என்றால் 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றான் என்றால், அதாவது அவளுக்கு அந்த
ராமனை விட்டு பிரியவே மனமில்லை. ஆனபடியாத்தான் அந்த கம்பன் அந்த போட்டண்ட சொல்லியே சொல்லவில்லை. தனியா 7 ஆண்டின் வா எம்பினன் அரசு. அது நான் சொல்லல, உங்களோட அப்பா தான் சொன்னார் என்று தான் சொல்லி முடிக்கிறார். அப்ப அதை கேட்டவுடனே, ஏனென்றால் இவள் அன்புள்ளவள் தானே, தாயிலையும் கையிலையும். அவன் என்ன சொல்கின்றான் என்றால், அம்மா டோன்ட் வரி, மன்னவன் பணியென்றாகில் நும்பணி மறுப்பெனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, எண்ணினி உறுதியப்பால் இப்படி தலைமேல் கொண்டேன், இப்பணி தலைமேல் கொண்டேன், மின் ஒளிர்காலம் இன்றே போகின்றேன் விடையும் கொன்றேன். அதாவது என்னென்றால், அம்மா நீ சொல்ற அப்பா சொன்னது, ஆனா நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனா என்று சொல்லுகிறார். அப்புறம் அதுல முக்கியமான கருத்து என்றால், மன்னவன் பணி என்றால் நும்பணி, நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனா, நான் கேட்பேன் தானே. ஆனா பரதனுக்கு தானே ஆட்சி கொடுக்கப்படுகிறது. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. பாருங்க, இன்றைக்கு அடிபடுறாங்களா அமைச்சர் வர்றது இவ்வளவு ஆட்டம் ஆடுறாங்க. இவன் சொன்னான், டோன்ட் வரி, இந்த பிரதர் எடுத்தால் தம்பி எடுத்தால் எனக்கு என்ன, அது பரவாயில்லை, நல்லதானே. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனோன், அது நான் பெற்றதென்றோ என்று ராமன் சொல்லுகின்றான். பரதன் பெற்ற என்ன நான் பெற்ற என்ன ஒன்றுதானே என்று சொல்லி அந்த பாடலை அழகாக முடிக்கின்றார் என்று கூறி முடிக்கிறேன். கணக்க பேச சரியில்லை உங்களுக்கு ஹார்ட். எனக்கும் அது பிடிச்சது வந்து, நான் கைகை எடுத்தபடியால ராமன் பிறகு சொன்னதை நான் சொல்லல. ஆனா உண்மையா அந்த இடம் ஒரு ஹைலைட்டான இடம் தான் உண்மையில. ராமனை பற்றி கதைக்கும் பொழுது அந்த இடத்தை விட்டுட்டு நான் கதைக்கலாது. அவருடைய சிறந்த நன்றி அம்மா, நன்றி 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 நன்றி. அடுத்ததாக நியூ மாடல்ல இருந்து டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். கிருத்திகா மாஸ்டர், உங்களோட பேச்சு அருமையிலும் அருமை என்றுதான் சொல்ல வேணும். மிக்க பிடித்து கொண்டது. நானும் கம்பராமாயணம் படிக்க கூனியாலதான் கைகேயி கெட்டவளாயின என்று நாங்கள் படித்து கொண்டோம் என்று அறிந்து கொண்டோம். ஆனால் இன்று நீங்க சொன்னது don't judge the book by its cover என்று சொன்னது எனக்கு மிக்க பிடித்து கொண்டது. எல்லாரிலையும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குது. அதையும் நல்லதாக சொன்னீர்கள். ஒன்று, கைகேயி கெட்டவளாக இருந்தால் ராமனுக்கு ஆக 14 வருஷம் தானே கொடுத்தவர், ஏன் திரும்பி வா 14 வருஷம் என்று சொன்னவர்? எப்ப நீ காட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்லி இருக்க. அந்த கம்பராமாயணத்துல அது ஒரு மிக்க உண்மையான கதை. 14 வருஷத்தால நீ வா, இன்னும் முழுக்க நான் அனுப்ப இல்லை என்று சொன்னதும், அவள் கெட்டவள் இல்லைன்னு வலிவாக எங்களுக்கு உரைத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. திரும்பவும் உங்களுடைய இன்னொரு பேச்சை கேட்க ஆவலாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி 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 நன்றி. அடுத்த டாக்டர் சிவச்சந்திரிகா, ஓடரம்படி நான் சொல்லணும். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் சிறப்பு பேச்சாளர். நானும் உங்களுடைய தலைப்பு வரும்போதே சிந்திக்க வைத்து விட்டீர்கள். நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்லும் போது வடிவாக பார்த்துட்டு உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தேன். எங்களில்தான் விட போறீர்கள், நல்லவளா தீயவளா என்று அப்படித்தான் நான் யோசிச்சு, நான் நல்லவள் என்றுதான் நான் என்னுடைய பக்கத்துல எடுத்து வைத்து கொண்டிருந்தேன். கடைசியாக சிந்திக்க வைத்து விட்டீர்கள். நல்லவர்களுக்குள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களுக்குள் நல்லவர்களும் இருக்கிறார்கள். சிறப்பான ஒரு கணக்க விஷயம் இருக்குது ஒந்தளவுக்குள்ளே. இப்ப இதுவும் என்னன்னு சொன்னா, வேற நிறைய விஷயங்களே சிந்திக்கக்கூடியதாக இருந்தது. இப்ப தனிய வாழ்க்கை என்றா நிறைய வரங்களும் இருக்கு, சூழ்ச்சியும் இருக்குது என்றதையும் சிந்திக்க வைத்தீர்கள். நல்ல ஒரு பாத்திரம் அழகாக கொண்டு வந்து முடித்து விட்டீர்கள். அது முடித்த முறை நாங்க மறக்க மாட்டோம். இது தலைப்பும் அப்படி முடிவும் அப்படி மிக அற்புதமா இருந்தது. நான் நன்றாக ரசித்தேன். நானும் ஒரு ரசிகை, கம்பராமான ரசிகை தான். நல்லா இருந்தது. மீண்டும் மீண்டும் வந்தா நாங்கள் ஓடி வருவோம் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் கிருத்திகா மாஸ்டர். நான் முதலில் உங்களோட குரலுக்கு வாழ்த்து சொல்லணும். அருமையான குரல். உங்களோட குரலை குரல்ல அந்த பேச்சை கேட்டுக்கொண்ட போது பாடுவது போல இருந்தது. அருமையான ஒரு குரல், மிக சிறப்பான பேச்சு.
எங்களை சிந்திக்க வச்ச ஒரு குழப்பி பிறகு ஒரு தீர்வு தந்தீங்கள். மிக சிறப்பான பேச்சு. நீங்கள் திரும்ப திரும்ப வந்தால் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். இப்படியான குழப்பி போட்டு குழப்பினாத்தானே அதுல ஒரு தெளிவு வரும். அப்ப நீங்கள் தந்த தலைப்பு சிறப்பு. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தளவுல நான் நினைக்கிறேன், மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி என்ற பாடலை போல இதுல கைகேயி நல்லவள் தான், மந்தரையின் போதனையால தான் அந்த அது சந்தர்ப்பம் சூழ்நிலையால சிலர் அப்படி மாறுவது தானே என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி உங்களுக்கு வாழ்த்து கூறி உங்களை மீண்டும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறும். நன்றி. நன்றி நன்றி நன்றி. டாக்டர் சரஸ் சிவலோகநாதன், நீங்க பேசுறது. எல்லோருக்கும் வணக்கம். கிருத்திகா மாஸ்டர், முதலாவது உங்களுடைய அழகிய தமிழுக்கு நான் அடிமையாக விட்டேன். அதாவது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் மாணவியா இருந்தது அப்படியே தெரிகிறது. எங்கள் காலத்தில் இவ்வளவு தமிழ் நாங்கள் படிக்கவில்லை. நாங்கள் பிறந்தது பல காலங்களுக்கு முன்னாலே. மற்றது இந்த கதை என்ன அழகாக விவரமாக சொன்னது எல்லோருக்குமே விளங்கத்தக்கனையாக இருந்தது. எங்களுக்கு நினைவு திரும்ப வந்தது. அத்துடன் நல்லொரு தத்துவத்தை வெளி காட்டக்கூடியதாகவும் இருந்தது. நீங்கள் சொன்னது கடைசியில் உண்மையில ஒவ்வொருவரை நாங்கள் ஜட்ஜ் பண்ணும்போது அவர்கள் சூழ்நிலையும் தெரிய வேணும். பார்த்தவுடன் கெட்டதோ நல்லதென்றும் நாங்கள் சொல்ல முடியாது. எனிவே நல்லொரு தத்துவத்தையும் கொண்டு வந்தீர்கள் அந்த கதைக்குள்ளாலே, அப்படியே இருக்கிறதுன்றதை சொல்லி உங்கள் பேச்சுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக சுகேந்திர தர்மகுமார் மாஸ்டர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கிருத்திகா அம்மா, நீங்கள் நல்ல வடிவாக கதை சொன்னீர்கள். மற்றவை எல்லாரும் சொன்னது போலத்தான் உங்களுடைய கதை சொல்லும் பாங்கு அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல இருந்தது. மற்றது அந்த நீங்கள் சொன்னது போல அவன் ராமரே சொல்றார் ஒரு கட்டத்துல, இந்த கம்பராமாயணத்துல, பெற்ற தாயினும் பெரிது நல்லாள் என்று கூறுகிறார் கைகேகிய. அதாவது தாயை விட சிறந்தவள் என்று வர்ணிக்கின்றார். இது அப்படி ராமருமே அவ கைகேகியை ஒரு பெரிய இடத்தில் தான் வைத்திருந்தார். ஆனா அந்த கூனி மந்தரையின் சூழ்ச்சியால தான் அவள் கெட்டவள் என்று சொல்லக்கூடாது, மனம் மாறுகிறாள். எனவே கைகேகி முற்றாக நல்லவள் என்று சொல்ல இயலாது, கெட்டவள் என்று சொல்ல இயலாது. சூழ்நிலையால் தான் அவள் என்ன ஒரு குற்றவாளியாக்கப்படுறாள். ஆனால் ஒரு அன்பான தாய் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இன்று உலக அந்நியர் தினம் அன்று நீங்கள் கைகேகியின் இந்த தலைப்பில் வந்து பேசுவது மிக்க நன்றாக இருந்ததம்மா. மிக்க நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்க ஆவலாக உள்ளோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இந்த chat boxல 2 இருக்கு, வாசிக்க முடியுமா உங்களுக்கு? பாபு சண்முகநாதன் போட்டிருக்கிறார். பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன் கேரக்டர் அனாலிசிஸ் ஆஃப் கைகேகி. கிராட்டிடியூட் கிருத்திகா மாஸ்டர். திரு போட்டிருக்கிறார். சிந்திக்கக்கூடிய உரை. எங்களுடைய சமுதாயத்தில் அம்மாமார் எங்களுக்கு மறுப்பு கூறினால் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று அப்பா கூறியதாக சொல்லுவார். அதுபோலத்தான் கைகேகியும் மற்றது திருமந்திரம், சிலப்பதிகாரம் போன்ற பல தமிழ் நூல்களில் 7-2-3-6 என்று போன்ற சொற்கள் பாவிக்கப்படுவது அன்று சகஜம். குட் டாபிக் ஃபார் டிபேட்டிங். தேங்க்ஸ் என்று போட்டிருக்கிற திரு. இது 2 தான் சாட் பாக்ஸ்ல இருக்கிறது. நன்றி, வணக்கம். நான் சில அறிவித்தல சொல்ல இருக்கின்றேன். அது நாளை காலமே 8:45 UK டைம் தொடங்குகின்றது எங்களோட தியானம்.
அதன் பிறகு 9 மணிக்கு ஸ்டெஃபினி முகா அவர்களுடைய யோகா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. பின்பு 10 மணிக்கு உலக அமைதிக்கும் தனிமனித அமைதிக்குமான தியானம். 11 மணிக்கு ப்ரொஃபசர் டாக்டர் பிலி டேங் ஷி செங் அவர்கள் மலேசியாவிலிருந்து வந்து பேசியிருக்கும் தலைப்பு மைண்ட் ஓவர் மேட்டர் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேசுவதால் போன உரையும் அருமையாக பேசினவர். மிஸ் பண்ண வேண்டாம் தயவு செய்து. அடுத்தது நாளைக்கு இரவு 8 மணிக்கு 7:30 மணிக்கு தியானத்துடன் 8 மணிக்கு டாக்டர் பவுல் ஜோசப் கனடாவிலிருந்து யோகா மெடிடேஷன் ப்ரமோட்ஸ் நியூரோ பிளாஸ்டிசிட்டி இன் பிரெயின் என்ற தலைப்பை பேசுவோம். நன்றி. அடுத்ததாக சிடியிலிருந்து சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கிருத்திகா மாஸ்டர், உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான உரை, நன்றாக அனுபவித்து கேட்கக்கூடியதாக இருந்தது. சிறப்பான குரலில் நல்ல செந்தமிழில் அருமையாக பேசினீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. இப்பொழுது நான் இன்று உங்களுடைய உரையில் இருந்து ஒன்றை அறிந்து கொண்டேன். கைகேயி நல்லவள். சரி, கைகேயி நல்லவள் என்று கூறியிருக்கிறீர்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் கூறிய அந்த வாதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இதிலே இருந்து நான் இன்னொரு விஷயத்தை கூற விரும்புகின்றேன். தாய் அன்பா அல்லது கைகேயின் தாய் அன்பா அல்லது ராமன் என்ற புத்திரன் தாய்மேல் வைத்த அன்பா மேலானது என்ற ஒரு வாதத்தை நான் இங்கு வைக்கப் போகின்றேன். என்னுடைய கருத்தின்படி கைகை அரியணையில் இருப்பவர்கள் இறப்ப சந்தர்ப்பம் உள்ளது என்று சோதரர்கள் கூறிய பொழுது ராமன் அரியணையில் இருக்கக்கூடாது என்று நாட்டுக்கு அனுப்புகிறாள். அப்போ தசரதன் தான் இருக்க போகின்றான். அப்ப தனது கணவனுக்கு மேலாக அந்த மகன் மீது எவ்வளவு பாசத்தை வைத்திருந்தார் என்பதற்கு தசரதனும் இருக்க போறது அல்ல, தன்னுடைய மகன் பரதனுக்குத்தான் கேட்கிறார். பரதனுக்கு கேட்கிறாள். பரதன் முடிசூடி சரி, பரதன் முடிசூடினால் தன்னுடைய மகன் இறக்கும் சந்தர்ப்பம் இருந்தாலும் சரி, ஓகே, நான் நினைச்சேன் தசரதன் தான் இறக்கும். அப்ப பரதன் முடிசூடினால் அரியணையில் இருந்தால் பரதன் இறக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த ராமன் மீது எவ்வளவு அன்பு இருந்தால் அவனை 7 ஆண்டு சென்று திரும்பி வா என்று உன் தந்தை கூறினார் என்றுதான் கூறுகிறார். அப்படி கூறினார். ஆனால் இந்த ராமன் என்ன செய்கின்றான்? அவளையும் மிஞ்சிய அன்பு. புத்திரனின் அன்பை பாருங்கள். மன்னவன் பணியென்றாக நுண்பணி மறுப்பேனோ, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனின் பெற்றதன்றோ. 2 விஷயம் இருக்கின்றது. சகோதர பாசம், தாயன்பு. 2லேயும் ராமன் விஞ்சுகின்றான் என்றுதான் நான் கூற விரும்புகின்றேன். நல்ல உரை அம்மா. இந்த உரை நன்றாக சிந்திக்க வைக்கின்றது. ராமாயணத்தை நாங்கள் படித்திருக்கின்றோம், இந்த கோணத்தில் ஒரு பொழுதும் சிந்தித்ததில்லை. மீண்டும் வாருங்கள், உங்கள் அறிவினை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. நன்றி. அடுத்ததாக ஈஸ்டர்ன்ல வசந்தா மகாதேவன் மாஸ்டர் பேசுகிறேன். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று அருமையான ஒரு பேச்சு, அது மிகவும் நன்றாக இருந்தது. நீங்கள் கிருத்திகா, உண்மையில எங்களோட யாழ்ப்பாணத்து யூனிவர்சிட்டிக்கு ஒரு கிரெடிட். என்னென்னா நீங்கள் இவ்வளவு திறமையாக பேசினது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. எங்களோட வீடும் அதுக்கு கிட்டத்தானங்க. அப்போ எனக்கு நல்ல சந்தோஷம். மற்றது இந்த ராமாயணத்தை பற்றி நான் இங்கே லண்டன்ல பாரதிய வித்யா பவன்ல வேலை செய்யக்க ஒரு நாடகம் செய்தவன் ராமாயணம் என்று. அப்ப அதுல என்னையும் நடிக்க சொன்னாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பமும் எனக்கு கிடைச்சது. அந்த ஞாபகம் வந்தது இப்ப எனக்கு. அது இப்போ 10 வருஷம் இருக்கும் நான் நடிச்சேன்னு நினைக்கிறேன். ஆனா கனகாலம் அங்க வேலை செய்யக்க நான் அதில் பங்கு பெற்றினான். அப்போ அது ஒரு சந்தோஷம். மற்றது அதை பற்றி நான் கதைக்கல. ஆனால் உங்களோட இன்றைக்கு இந்த உலக அந்நியர் தினம் எல்லாருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் முதலாவதாக. மற்றது நீங்கள் இன்றைக்கு இந்த டாபிக் எடுத்தது அது ஒரு மிக சிறந்த விஷயம்.
எனக்கு அது நல்ல சந்தோஷமா இருந்தது கேட்டுக்கொண்டிருக்கேன். நான் நல்ல வடிவாக சொன்னீங்கள், எல்லாம் நன்றாக இருந்தது. அடுத்த முறை ராவணன் நல்ல அரசனா கூடாதான்ற டாபிக்ல வாங்கும். ராவணன் கண்டிப்பா நல்ல, நான் இப்பவே சொல்லிட்டேன். அதான் அப்படியா? கைகேயை வந்து நாங்கள் எப்படி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளால வந்து நாங்கள் அப்படி கெட்டவளாக சித்தரித்து பார்த்திருந்தோமோ அதேதான் ராவணனுக்கு கண்டிப்பா இன்னொரு சந்தர்ப்பத்துல ராவணனை பற்றி நாங்கள் பேசலாம். நன்றி அம்மா. நீங்க வந்து செய்ய வேணும், வாங்க, திரும்பவும் வர வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி நன்றி நன்றி. சிட்னில இருந்து வசந்தராஜ் மாஸ்டர், நீங்க பேசுங்க. நன்றி, வணக்கம். உண்மையிலே வந்து ஒரு அழகான ஒரு சிறப்பான உரை எங்களை அதிகாலையில் எங்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது. சிட்னி நிரல்பணி அதிகாலையில் எங்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து உண்மையிலே நீங்கள் எடுத்துக்கொண்ட முறையை பார்த்தா நீங்கள் தான் கம்பனின் மகளோ ஒன்று யோசிக்க வேண்டிய அளவுக்கு நான் சிந்தித்தேன். அந்த அளவுக்கு சிறப்பாக எடுத்தீங்க. உண்மையிலே மிகவும் நல்லா இருந்தது. எனக்கு இது வந்து பல இடங்களிலே கொண்டு என்னை கொண்டே கனெக்ட் பண்ணிக்கிறது. நான் நேற்று யோசிச்சு பார்த்தேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த இடத்துல உலகத்துல சொல்லுகிறாரு, டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ், டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ் திருப்பி சொல்றேன். அதை வந்து எனக்கு கொண்டு நான் இந்த சில இதில் கொண்டு நல்ல பண்புள்ளவர்களுடன் கொண்டு இணைப்பது உண்டு. ஜீசஸோட, புத்தரோட, வள்ளுவனோட கொண்டு இணைப்பது உண்டு. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் உண்மையிலேயே இவரையும் நாங்கள் வந்து நல்லவர்களோ கெட்டவர்களோ உண்டு. அவர்களை வந்து நல்லவர்கள் எப்போதும் நாங்கள் பாராட்ட வேண்டும். இவரையும் நாங்கள் கெட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் வந்து ஒதுக்க முடியாது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அதே நேரத்திலே வந்து அவர்கிட்டையும் நல்ல பண்புகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் உண்மையிலே வந்து அதாவது இந்த தாயன்ற ரீதியில பார்க்கின்ற பொழுது நேற்று ஒரு கதைத்த போது சொன்னேன், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், ஒரு பேய் கூட தன் குட்டியை வந்து நல்லா தான் அன்பு செய்யும் சொல்லி முஸ்பாத்தியா சொன்னார் கதைக்கிற பொழுது. ஆனால் எல்லாத்திலையும் வந்து உண்மையிலே அந்த தாய்மைக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு இருக்கின்றது. அது நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. தாய்மை இல்லாட்டா இந்த உலகமே இல்லை. ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட வாரத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து இறைவன் வந்து மரியாதை தெரிந்தெடுத்தார். அதில் எடுத்து பார்க்கின்ற பொழுது மிகவும் வந்து பல பாத்திரங்கள், பெண்களுடைய பாத்திரங்கள் மிக முக்கியம். பெண் இல்லாட்டா ஆண்கள் வாழ முடியாது, ஆண்கள் இல்லாட்டா பெண்களும் வாழ முடியாது. அந்த உலகத்திலே பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்களுடைய உரையை நான் வாழ்த்துகிறேன். மிகவும் வந்து எங்களுடைய சிந்தனையை தூண்டி விட்டது, நல்ல கருத்துக்களை தெரிய வைத்தது. அதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ராதை மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். கிருத்திகாமா, நீங்க இன்றைக்கு எல்லாரும் சொல்லிட்டோம் அநேகமான கருத்துக்களை. நீங்க உண்மையிலேயே நல்ல அழகான ஒரு பேச்சு தந்திருக்கிறீங்க. நீங்க சொன்ன சில விஷயங்கள் உண்மையில எனக்கு தெரியாது. முதல் நான் கம்பராமாயணம் என்று சொல்லி நான் படிக்க இல்லை. ஆனா அந்த ராமாயணம் கதையை கேட்டிருக்கிறேனே ஒழிய நீங்க சொன்ன மாதிரி விவரமா நான் படிக்க இல்லை. ஆனா நீங்கள் இன்றைக்கு நல்ல விவரமா விஷயங்கள் சொல்லி இருக்கிறீங்க. நான் இந்த உங்களோட தலைப்பை பார்த்துட்டு உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு வரைக்குள்ளே நான் எனக்குள்ள யோசிச்சு கொண்டு வந்தேன்னா, கைகேகி நல்லவளும் இல்லை கெட்டவளும் இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையால அவ ஒரு செய்ய வேண்டிய ஒரு கர்மத்தை செய்திருக்கிறான் எண்ணத்தோடு தான் வந்தேன் நான். நீங்கள் எங்களைத்தான் கேட்க போறீங்க, இவள் நல்லவளா கெட்டவளான்னு சொல்லி நீங்கள் எங்களைத்தான் அந்த கேள்வி கேட்க போறீங்க என்றபடியா நான் இந்த மரமலியோடு தான் வந்தேன் நான். ஆனா நீங்கள் இப்ப வந்த எனக்கு நீங்கள் இப்ப கன விஷயங்களை நல்லா தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க. ஆனா நான் அப்படி சொன்னாலும் நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில இதை சொல்ல போறேன். ஏனென்றா நான் ராஜாஜின்ற ஒரு புத்தகத்துல அவர் எழுதிக்கல அவர் என்ன சொல்றாருண்டா, அவர் ஒரு கிரிட்டிக்கா எழுதுறார். எழுதிக்கல அவர் என்ன சொல்றாருண்டால், இந்த ராமர் 14 வருஷம் காட்டுல இருக்கல பரதன் தேடிக்கொண்டல போறார், ராமனை கூட்டி கொண்டு வர. தேடிக்கொண்டு போய் கூட்டி கொண்டு வர போற இடத்துல அவர் 2 பேரும் கொஞ்சம் ஒரு டிஸ்கஸ் பண்ணி, தமையனும் தம்பிக்கு இடையில ஒரு டிஸ்கஷன் நடக்குது. கடைசியா வசிட்ட முனிவராக்கும் அவையோட போனவர் அவர் சொல்றார், இல்ல இது எல்லாத்துக்கும் சமாதானமா நீ உண்ட பாதரட்சிய வாங்கி கொண்டு போய் நீ அந்த சிங்காசனத்துல வச்சுட்டு நீ ஆள்ன்னு சொல்றார் பரதனை. அப்ப 2 பேரையும் சமாதானப்படுத்தி அப்படி கூட்டி கொண்டு போகல. அப்ப ராமரும் மனமு வந்து அந்த பாதரட்சிய குடுக்குறார், ஓம் நீ கொண்டு போண்டு. அப்படி குடுக்கல ராமர் வந்து சொல்றார், என்ன சொல்றாருண்டா,
அவர் இப்படி பரதன் போக நீங்க அந்த சீனை யோசிச்சு பாருங்க. பரதன் போக ராமன் ஸ்டாப் பண்ணி சொல்றார், பரதா இது யாரிலையும் பிழை இல்லை. நான் இது ஆங்கிலத்துல படிச்சபடியா இது இது யாரிலையும் பிழை இல்லை, இதுதான் இயற்கையின் நியதி. இப்ப இயற்கையின் நியதிப்படிதான் நடக்குதே ஒழிய ஆனபடியா நீ உன்னுடைய தாய குறை சொல்லப்படாத. அவருக்கு பயம், அவர் போய் தாயோட சண்டை பிடிக்க ஆல்ரெடி சண்டை பிடிச்சிட்டு தானே வந்தவர். அப்ப எந்த எண்ணத்தோட சொல்றார். அப்ப நான் அதையும் யோசிச்சு போட்டு அப்ப இது இங்க வரைக்குள்ள நான் யோசிச்சு கொண்டு வந்தேன். இல்ல நான் சொல்ல வேணும் இந்த ஸ்பீக்கருக்கு, இது இயற்கையின் நியதிப்படிதான் நடந்திருக்கு. இதுல கண்ணகி நல்ல வாண்டும் இல்லை கெட்ட வாண்டும் இல்லைன்னு நான் அதை யோசிச்சு கொண்டுதான் வந்தேன் நானம்மா. ஆனா நீங்கள் எனக்கு விஷயங்கள் சொல்லி இருக்கிறீங்க. அதுபடியா உண்மையிலேயே கண்ணகி நல்லவளண்டுதான் நாங்க எடுக்க வேணும். ஆனாலும் ராமர் சொன்னதை நாங்க எடுக்கத்தான். கண்ணகி அல்ல கைகேயி. கைகேயோ இல்ல கைகேயி. நாங்க அதே நேரத்துல நான் நினைக்கிறேன் நாங்கள் ராமர் சொல்லதையும் எடுக்கணும். அதுதான் நியதி, அப்படி நடக்க வேணும்ன்றதுதான் நியதி. அப்ப அந்த நியதிப்படி அது நடந்திருக்கு. Anyway, thank you ever so much, அம்மா. Thank you. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி கிருத்திகா, அருமையான பேச்சு. நேரத்தை கருதி நான் இப்பொழுது உங்களுக்கு நன்றி கூறத்தான் வந்தேன். நான் என்னென்ன நாங்கள் 9 மணிக்கு இடையில முடிக்க வேணும். அதுபடியா அந்த என்னென்ன இப்போ 2ஆம் தரங்கள் கை போடுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்றதில்ல. அன்றைக்கு டாக்டர் நவரத்னம் வந்திருக்கிறார். என்ன நாங்கள் டைமுக்கு முடிக்க வேண்டும், அதுதான் எங்களோட ஆசை. நவரத்னம் ஐயா, நீங்கள் டைமை கருதி கூறுங்க. ஆமா, நன்றி. எனக்கு பட்டது என்னென்றால், கம்பராமாயணத்துல வெற்றி பெற்றது கம்பன். இப்படி ஒரு தர்க்கத்தை உருவாக்க ஒரு காவியத்தை எழுதியிருக்கிறார், இதிகாசத்தை. அதைத்தான் கூற வந்திருந்தேன். கிருத்திகா, நீங்கள் அதை வெளிக்கொண்டதுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி விட்டுகின்றேன். கம்மன் விழா எல்லா இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருந்தது. அதே போல சுவிஸ் நாட்டிலும் நடந்தது. அந்த மேடையில சிவானந்தி அம்மா, நான், பர்வீன் சுல்தான், உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஒரு உலகறிந்த பேச்சாளர், அவர்களோட அந்த மேடையை பகிர்ந்து கொண்ட சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. அந்த சந்தர்ப்பத்துல கூட நான் இந்த தலைப்பை பிடித்தான் பேசியிருந்தேன். ஆனா நேரம் கருதி எனக்கு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 நிமிடங்கள் தான் நான் பேசியிருப்பேன் சொல்லி அதை விரிவாக கதைக்க வேண்டும்னு சொல்லி நான் நிறைய நேரத்துல ஆசைப்பட்டது. இன்னைக்கு அந்த சந்தர்ப்பம் நிறைவேறினது. மிக்க மகிழ்ச்சி. சந்தர்ப்பம் தந்தவங்களை அனைவருக்கும் எனது நன்றி. தாய்மார் தினம், மதர்ஸ் டே என்றபடியா இதை பற்றி ஒரு பாட்டை கலைவாணி டீச்சர் ஜெர்மனியிலேருந்து அனுப்பியிருந்தேன். நிக்ராவதியில் இதுல உங்களுக்கு வேண்டிய ஒரு போடுறேன். மற்றது கடைசியாக கிருத்திகா அம்மா, நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேணும். மற்றவர்கள் பேசிக்க நீங்க கலந்து நேரம் கிடைக்கிற நேரம் கலந்து கொள்ளுங்க. பட் நீங்களும் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு இழந்தார்